அன்பு பேகுரு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். சார் வணக்கம் சார். நெடுநாளுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறோம். வணக்கம். எஸ் சார். சார், ஒரு பெரிய பரபரப்பான ஜனநாயகத்தின் திருவிழாவான தேர்தல் முடிந்து விட்டது. வரலாறு காணாத வாக்குப்பதிவுன்னு சொல்றாங்க. முன்னாடி எஸ்ஐஆர் ரிவிஷனுக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதே தான் கிட்டத்தட்ட நெருக்கி வந்திருக்கு. ஆனா இந்த முறை பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எஸ்ஐஆர் ரிவிஷனுக்கு பிறகு. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? வரலாறு காணாத வாக்குப்பதிவு அடுத்த கட்ட லெவலுக்கு போயிருப்பதற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க சார்? முதற்கண் வணக்கம் நம்ம யாருக்கு தெரிவிக்கணும்னு சொன்னா, தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஸ்வருக்கு. ஏன்னா அவர் தான் அந்த எஸ்ஐஆர் கையில் எடுத்து இவ்வளவு ஆப்போசிஷன் இருக்கும் போது கூட ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அதை நடத்தி காமிச்சு இந்த வாக்காளர் பட்டியலை ஒட்டு மொத்தமா சுத்தம் செய்ய முடியுங்கிறத நிரூபிச்சுட்டாரு. இதைதான் நம்ம பீகார்ல பார்த்தோம். இப்போ மற்ற 5 மாநிலங்கள்லயும் பார்த்துட்டு இருக்கோம். மேற்கு வங்காளத்துல 90% மேல போயிருக்கு. இங்க ஆல்மோஸ்ட் 85% வந்திருக்கு. ஒரு சில இடங்கள்ல 90% தாண்டி போயிருக்கு கொங்கு பகுதியிலன்னு பாக்குறோம். இது ரொம்ப அருமையான எஃபர்ட். இவ்வளவு நாளா ஏன் இவ்வளவு பர்ஃபெக்டா பண்ணல அப்படிங்கிறது தெரியல. டிஎன் சேஷன் தான் எனக்கு ஞாபகம் வருது. டிஎன் சேஷன் தான் தன்னுடைய அதிகாரம் என்ன அப்படிங்கிறத அரசுக்கு காமிச்சு கொடுத்தாரு. என்ன யாவனும் கை வைக்க முடியாது அப்படின்னாரு. அதே மாதிரிதான் இவரும் எவனும் என் மேல கை வைக்க முடியாதுன்னாரு. உச்ச நீதிமன்றமே ஓகே சாமி அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களை நாங்க ஒன்றும் சொல்ல மாட்டோம் அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு அதை வச்சுக்கிட்டு தான் இதுல மம்தா பானர்ஜிக்கு எக்கச்சக்கமா ப்ராப்ளம் ஆயிருக்குங்கிறத பார்த்தோம். ஆரம்பத்துல நம்ம தமிழ்நாட்டுல கூட மு.க. ஸ்டாலினும் விஜய் கூட இதுக்கு எகன்ஸ்டா தான் இருந்தாங்க. அதாவது நம்மளுடைய தகுதியான வேட்பாளர்களை நீக்கி விடுவார்கள், பாத்துங்க உஷாரா இருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே நடக்கல. கடைசியில இப்போ நீக்கப்பட்டவர்கள் எல்லோருமே ஒண்ணு செத்து போனவங்க, அப்படிதானா ஊரை விட்டு ஓடி போனவங்க, வெளியூருக்கு போய் செட்டில் ஆனவங்க, அவ்வளவுதான். தட் இஸ் ஐ திங்க். ரெண்டாவதாக நான் உங்க சேனல் மூலமா வாழ்த்து தெரிவிக்க விரும்புவது அர்ச்சனா பட்நாயக், அதாவது மாநில தேர்தல் ஆணையர். ரொம்ப பிரமாதமா திட்டவட்டமா வேலையை பார்த்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருந்தாரு. எஸ்பெஷலி இந்த எஸ்ஐஆர் சமாச்சாரம் கடைசியில அந்த பூத் ஸ்லிப் அபிஷியல்ஸே பூத் ஸ்லிப் கொடுத்து பூத்துக்குள்ள என்னென்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்கிறதுலாம் ரொம்ப பிரமாதமா இருந்தது. அவ்வளவு பயங்கரமான வெயில் இருந்த போது கூட அதான் சரியா மக்கள் நாள் தோறும் வந்ததை நான் பார்த்தேன். 3 மணிக்கு 4 மணிக்கு நான் தினமலர் போகும்போது நேற்றுக்கு மவுண்ட் ரோடு வழியா தான் போனேன். தினமலர் ஆபீஸ் கீழேயும் கூட ஒரு பூத் இருந்தது. மவுண்ட் ரோட்லயே ஒரு 4 பூத் பார்த்தேன். எல்லாத்தையும் கும்பல் இருந்தது. எப்போ 3:30 மணி 4 மணி சுட்டரிக்கிற வெயில்ல புழுங்குற சமயத்துல. அதனால அது ஒண்ணு. ஆனா என்ன, நம்ம தேர்தல் ஆணையம், இந்த மாநில தேர்தல் ஆணையம் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா பண்ணிருக்கலாமா அப்படின்னு தோன்றது. ஏன்னா அந்த பறக்கும் படை ரொம்ப பெரிய இதுவும் பண்ணல. இந்த பணப்பட்டுவாடா, கொலுசு, மூக்குத்தி, நீங்க வேற என்னெல்லாம் தங்க நகை போட்டுக்குவீங்களோ அதெல்லாம் அவங்க தடுத்திருக்கலாமா இருந்தது. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. 35 கோடி ரூபாய் இவங்க கொடுத்துருக்காங்க. ஆனா அதை திருப்பி அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். இந்த மாதிரி பல சமாச்சாரங்கள் நடந்திருக்கு. ஆனாலும் ஓவராலா தமிழ்நாட்டுல ரொம்ப பிரமாதமான ஒரு தேர்தலா இருந்ததுன்னு நான் பாக்குறேன். வாக்கு விகிதம் ரொம்ப பெருசாலாம் அதிகரிக்கல. ஏன்னா லாஸ்ட் டைம் இந்த போகஸ் ஓட்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. அவங்களெல்லாம் நீக்கின பிறகு நிறைய பேர் வந்துட்ட மாதிரி தெரியுது. ஆனா ஆக்சுவலி என்ன நடந்தது அப்படின்னா, லாஸ்ட் டைம் 4,63,00,000 பேர். இந்த ட்ரிப்பு 4,87,00,000 பேர். 24 லட்சம் பேர் தான் அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள். ஆனா நேற்றுக்கு சாயங்காலத்துல இருந்து ஒரே புலம்பலா இருக்கு. டெலிபோன் ஓபன் பண்ணா புலம்பல், ஐயா சாமி எல்லாம் விஜய்க்கு போயிடுச்சு அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. புலம்பி தள்ளிட்டாங்க. ஆனா அப்போ கூட நான் எல்லாருக்கும் சொன்னது அதுதான், அவசரப்படாதீங்க, ரிசல்ட் வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆக மொத்தம் நேத்திக்கு நடந்த அந்த வாக்கெடுப்புங்கிறது தமிழ்நாட்டிலே முதல் முறை நம்பர் 1 போச்சு. வரலாறு காணாத தேர்தல் வாக்குப்பதிவு. அது என்ன செய்தி சொல்றதுன்னு சொன்னா, ஒரு மிகப்பெரிய செய்தி. அதாவது டிஎம்கே வீட்டுக்கு போகணும், டிஎம்கே இங்க ஆள தகுதியற்றது அப்படிங்கிறத மக்கள் ஒட்டு மொத்தமா பண்ணிட்டாங்க. நவ் தி செகண்ட் கொஸ்டின் கம்ஸ். ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, டிஎம்கே வீட்டுக்கு அனுப்பணுங்கிறத முடிவு பண்ணிட்டோம். யார ஆட்சியில அமர்த்தணும் அப்படின்ட்டு மக்கள் நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு.
உங்களுக்கும் அதே கேள்விக்குறிதான் இருக்கும் நான் நினைக்கிறேன், நம்ம நேயர்களுக்கும் இருக்கும். இப்போ அதுக்கு எதிராக 2 பேரு. விஜய் என்ன சொன்னாரு? டிஎம்கே வர்சஸ் டிவிகே, டிஎம்கே அப்புறம் டிவிகேன்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இருந்தது. ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே கல யதார்த்தம். நாங்கெல்லாம் பார்த்த அளவுக்கு கல யதார்த்தம். இவங்கெல்லாம் ரொம்ப பயங்கரமா ஹைப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க டிவிகே. நேற்றுக்கு பல ஊடகங்கள்ல, நான் இருந்த ஊடகத்திலையும் ஒரு டிவிகே உடைய ரெப்ரசன்டேட்டிவ் வந்திருந்தாரு. அவர் கூட ரொம்ப புலகாங்கிதப்பட்டு போயிட்டாரு. எல்லாமே டிவிகேக்கு தான் போயிருக்கு, அதாவது 4,87,00,000 வாக்குகளும் டிவிகேக்கு தான் போயிருக்குங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. டிஎம்கே தரப்புல இருந்து என்ன பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, மக்களுடைய எழுச்சி எப்படி இருக்கு அப்படின்னா, டிஎம்கே ஸ்டாலினே தொடரட்டும், ஸ்டாலின் அரசு தொடரட்டும் அப்படின்ட்டு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க வேற சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கரூர்ல 92% ஏன் வந்தது அப்படின்னு அங்க இருக்கிறவங்க கேட்டா அவன் சொல்றான், டிஎம்கே ஒழிச்சு கட்டணும் சார், அதனால்தான் சார் நாங்க 92% வெளியில வந்து போட்டுட்டோம் அப்படிங்கிறான். விஜய் ஜெயிக்கிறாரோ இல்லையோ, மதியழகன் நிச்சயமாக வெற்றி பெறுகிறார். நான் சொல்றேன் உங்களுக்கு, நேற்றுக்கு வரைக்கும் நான் அதை சொல்லல, நான் இன்னைக்கு சொல்றேன் உங்ககிட்ட. விஜய் கூட ஜெயிக்கிறாரா பெரம்பூர்லங்கிற சந்தேகம். திருச்சியில ஒரு அவுட் சைடு சான்ஸ் இருக்கு, ஆனா மதியழகன் அங்க ஜெயிக்கிறாரு. ஏன்னா கரூர் மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க. அந்த சம்பவம் நடந்த பிறகு இந்த டிஎம்கே பண்ணிங்க அந்த அட்டகாசம், இந்த செந்தில் பாலாஜியோட இந்த வீடியோ, அந்த பரபரப்பான செய்திகள், இதெல்லாமே மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு இப்பேற்பட்ட அலை ஏற்பட்டிருக்கு. இது வந்து நேற்றுக்கு நடந்தது கம்ப்ளீட் அலை தான். ஆனா அந்த அலை யாருக்கு ஆதரவாக வீசியிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. எல்லாமே ஒரு ஒரு நம்ம ஒரு நம்மளுடைய இப்போ நம்ம பேச போடுறது ஒரு ஆர்வட மாதிரி தான். ஆனா கொஞ்சம் லாஜிக்கலா திங்க் பண்றவங்க கரெக்டா தெளிவா பார்க்க முடியும். அதாவது கலங்கின நீரில் கூட ஆழம் எவ்வளவு இருக்கு, முதல்ல இருக்கா, மீன் இருக்காங்கிறத நம்மளால பார்க்க முடியும். நான் ரொம்ப கிளியரா ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்றேன். இவங்க பண்றது எல்லாமே விஜய்க்கு பயங்கரமான ஆதரவு இருக்கு. கிளாம்பாக்கத்துல பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, விஜய்ங்கிறாங்க, டிவிகேன்னு கத்துறாங்க, உடனே எல்லாருமே டிவிகேயா? அப்படி கிடையாது, கத்துறாங்க அவ்வளவுதான். ஆனா அதே மாதிரி முதல் முறை வாக்காளர்கள் 17 லட்சம் பேர்ல மொத்தமா எல்லாருமே டிவிகேக்கு தான் போட போறாங்க, தப்பு. அதே மாதிரி ஒரு வீட்டுல அப்பா அம்மா தாத்தா பாட்டி 4 பேரு, அப்புறமா அத்தை மாமா யாராவது இருந்தாங்கன்னா 6 பேரு, எல்லாரும் வந்து இந்த குழந்தைங்க சொல்றதே 13-14 வயசு குழந்தைங்கிறதுனால அவங்க எல்லாம் போயிட்டு விஜய்க்கு தான் ஓட்டு போட போறாங்க அப்படிங்கிறது ஒரு ஹைப்பு. இதெல்லாம் உண்மையே கிடையாது. இதெல்லாம் சும்மா இஷ்டத்துக்கு போடுறது, அவ்வளவுதான். ஏன்னா பெரியவங்களுக்கும் தெரியும் குழந்தைங்க அப்படிதான் விஜய் மேல ஒரு மோகம் இருக்கு, அவன் சொல்றான். அதுக்காக நம்ம வந்து போயிட்டு விஜய்க்கு போட்டுட்டு இருக்கோமா? நம்ம வந்து ஏடிஎம்கேக்கு தானே போட்டுட்டு இருந்தோம், நம்ம டிஎம்கேக்கு தானே போட்டுட்டு இருந்தோம். ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், நான் சந்தித்த பல பேரு, நான் இங்க என்னுடைய ஏரியால சந்தித்த பல பேரு ஏடிஎம்கே காரங்களும் இருக்கிறாங்க, டிஎம்கே காரங்களும். நாங்க வந்து டிஎம்கே தான் போட்டோம், ஏடிஎம்கே தான் போட்டோம் சார், இந்த ட்ரிப்பு பையன் சொன்னானேன்னு விஜய்க்கு போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா தமிழ்நாடு முழுவதும் அப்படி இருக்குமா அப்படின்னா அது கிடையாது. அதுக்கு சில கால்குலேஷன்ஸ் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் மேடம். இப்போ அந்த கால்குலேஷன் பெர்மிட் மீ, ஐ வில் கிவ் யூ தட். ஒரு சிம்பிள் கால்குலேஷன் நான் வச்சுட்டு இருக்கேன். விஜய் பிரச்சாரம் பண்ணது 30 தொகுதிகள் தான். அந்த 30 தொகுதிகள் பிளஸ் ஒரு 20, அந்த பக்கத்துல இருக்கிற 20 தொகுதிகள் வச்சுங்க, 30 தொகுதிகள்ல நீங்க வச்சுக்கோங்க. 30 60 தொகுதிகள்ல அவருக்கு வந்து ஓரளவுக்கு வாக்குகள் வரலாம். என்ன, ஒரு 20-30,000 வரைக்கும் வாக்குகள், 40,000 வரைக்கும் கூட வாக்குகள் வரலாம். அது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு எவ்வளவு ஆகும்? ஒரு 20 லட்சம் ஆகுது. அதுக்கப்புறமா விஜய் வந்து திருச்சி பெரம்பூர்ல 2 தனியா நிக்கிறார் அப்படிங்கிறதுனால அவருக்கு மேக்சிமம் ஓட்டு விடும். 2 லட்சம்னு வச்சுக்கோங்க. 1 லட்சம்னே வச்சுக்குவோம். 2 லட்சம் வாக்குகளே விடுறதுன்னு வச்சுக்குவோம். எவ்வளவு? ஒரு 20 பிளஸ் ஒரு 22 லட்சம் ஆச்சு. அதுக்கப்புறமா அவருடைய இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவருடைய அசிஸ்டன்ட் லெப்டினன்ட்ஸ் செங்கோட்டையன், அருண் நேரு, புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, இந்த மாதிரி ஆரோக்கியசாமி நிக்கலன்னு நினைக்கிறேன், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆரோக்கியசாமி நிக்கிறாரு, கரெக்ட். எல்லாரும் சேர்ந்து ஒரு 10 பேர் வச்சுருங்க. அந்த 10 பேருக்கும் ஆளுக்கு வந்து ஒரு 70-80 லட்சம் விழுறது, 80,000 விழுதுன்னு வச்சுங்க. அது ஒரு 8 லட்சம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. 8 லட்சம் இப்ப எவ்வளவு ஆச்சு? 22-30 லட்சம். அதை தவிர அர்பன் அப்படிங்கிறது நம்ம செப்பரேட்டா பண்ணணும். இதெல்லாமே நான் சொன்னது எல்லாமே அர்பன் தான்.
ரூரல்ல அவர் வந்து வாக்கு சேகரிக்க போகவே இல்லை. இப்போ வந்து ஆண்டிப்பட்டிக்கு போனாரா? கிடையாது. குடியாத்தத்துக்கு போனாரா? கிடையாது. இந்த மாதிரி பாப்பிரெட்டிப்பட்டிக்கு போனாரா? கிடையாது. எவ்வளவோ ரூரல் ஏரியாஸ்ல தான் வந்து விஜய்க்கு வந்து 30,000 40,000 வாக்குகள் விழும்னு நம்ம சொல்ல முடியாது. அங்கெல்லாம் மேக்சிமம் ஆவரேஜா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கூட 10,000 இருந்து 15,000 வரைக்கும் தான் வாக்குகள் வாங்க முடியும். ஏன்னா இந்த மாதிரி ஏரியால கூட ஆவரேஜா 7,000 இருந்து 8,000 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்கி இருக்கு. அப்படிங்கும் போது விஜய் அதனுடைய டபுள் வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ இந்த மாதிரியான தொகுதிகளை தான் சேர்த்து ஒரு 150 தொகுதிகள் இருக்குன்னு வச்சுங்க. 150 தொகுதிகள்ல ஒரு 20,000 அப்படின்னு சொன்னாலும் கூட உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 30-35 லட்சம் வருது. அவ்வளவுதான், அதுக்கு மேல வராது. சோ டோட்டலாவே விஜய் வாங்கக்கூடிய வாக்குகள் 50,000-60 லட்சத்துக்குள்ளதான் இருக்கும். 50,000-60 லட்சத்துக்குள்ள அவர் வாங்கினார்னா அதனால பாஜக, அதிமுக, பாமக, தமாக கூட்டணிக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அவர் வாங்குற இந்த 60 லட்சம் 70 லட்சம் வாக்குகள்னே வச்சிருந்தாலும் கூட அது எல்லாமே உங்களுக்கு நாம் தமிழர் கட்சியில இருந்து 4% அங்க போயிடுது, விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து 2% போயிடுது, காங்கிரஸ்ல இருந்து 3% அங்க போயிடுது, டிஎம்கேல இருந்து 10% அங்க போயிடுது. சோ நீங்க அப்படி அந்த சதவிகிதம் பாத்தீங்க, அதாவது எந்தெந்த கட்சியில இருந்து வாக்குகள் விஜய்க்கு போயிருக்கும் நீங்க கால்குலேட் பண்ணாலும் கூட டிஎம்கேல இருந்து அதிகமான வாக்குகள், காங்கிரஸ்ல இருந்து 75% வாக்குகள் விஜய்க்கு தான் போகுது. விடுதலை சிறுத்தைகள் 1% போகுது, அவருக்கு மொத்தமா 2% தான், 1%. அதாவது ஆனா 1%ங்கிறது அவருடைய அந்த 8 தொகுதிகளை மட்டும் நான் வச்சு சொல்றேன். ஆனா பல இடங்கள்ல தலித் மக்களுடைய வாக்குகள் அவருக்கு போகுது அப்படிங்கிறத சொல்றேன். அதுக்காக தான் நான் வந்து 50-லேருந்து 60ங்கிறது என் கால்குலேஷன். ஆனா நான் சொல்றத 60-லேருந்து 70 லட்சத்துக்கு கீழே தான் வாங்குறாரு அவரு. சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல 2 பெரிய கூட்டணிகள் இருக்கு. ஒருத்தர் தனியா நிக்கிறாரு தாவேகா, இன்னொருத்தர் சீமான் தனியா நிக்கிறாரு. இதை தவிர 3 சில்ற, சசிகலா ஒரு சில்ற, சசிகலா கட்சி சில்ற, பனைமர கட்சி பனந்தோப்பு, 2வது ராமதாஸ், அது எந்த கட்சின்னு தெரியாது, மூத்த ராமதாஸ், 3வது வந்து வேல்முருகன் தமிழக வாழ்வு உரிமை கட்சி, அவர் கூட இங்க 23 இடங்கள்ல நிற்க வச்சிருக்கிறதா சொல்றாங்க, எனக்கு தெரியல, பார்க்கலாம் நானு. இந்த 3 பேர் ஒரு மிகப்பெரிய விஷயம் கிடையாது. ஆக சீமான், விஜய், ஏடிஎம்கே, டிஎம்கே கூட்டணிகள், இந்த 4 பேர் இருக்கிற இந்த சமாச்சாரத்துல எந்த ஒரு கூட்டணி 35-லேருந்து 40% வாங்குமோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும். இதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க. 35-லேருந்து 40 விஜய் வாங்குவாரா? விஜய்க்கு எப்படிங்க 35-லேருந்து 40% வரும்? டிஎம்கேக்கு வருமா? டிஎம்கேக்கு வராது. ஏன்னா ஃபுல்லாவே எதிர்வாக்குகள் தான். இந்த ட்ரிப்பு யாருக்குமே ஆதரவு வாக்கு கிடையாது. விஜய்க்கு கொஞ்சம் ஆதரவு வாக்கு இருக்கு, அவ்வளவுதான். கொஞ்சம் ஒரு 10-12% ஆதரவு வாக்குகள். மற்றபடி எல்லாமே டிஎம்கே வேண்டாம், அவன் ஒழியட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்வாக்குகள் தான் விழுந்துட்டு இருக்குது. ஸோ டிஎம்கே லாஸ்ட் டைம் என்ன பண்ணாங்க, 45.5% அவங்களுடைய கூட்டணி வாக்குகள் இந்த ட்ரிப் 30%க்கு கீழே வருது. அதனால்தான் நான் திருப்பி சொல்றேன், டிஎம்கே இஸ் ஹெடிங் ஃபார் அ மேசிவ் டிஃபீட். 30, 40, 50 இடங்கள்ல கூட அவங்களால ஜெயிக்க முடியாதுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது. ஏன்னா 22% தான் அவங்களுடைய உதயசூரியன் சின்னத்திற்காக மட்டுமே விழும் வாக்குகள். 1991, 2011 இந்த 2 தேர்தலை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. 22% வாங்கினாங்க, அதுக்கு கீழே போகல. ஆனா இந்த ட்ரிப்பு விஜயினுடைய எஃபெக்ட்னால அந்த 22%க்கு கூட ஆப்பு வச்சுட்டான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது 22%ல இருந்து கீழே இன்னும் இறங்குனா இன்னும் பயங்கரமான ஆபத்தாயிடும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதனால இப்போதைக்கு ஒரே ஒரு கூட்டணி தான் 35-லேருந்து 40% வரைக்கும் அந்த பிராக்கெட்ல இருக்கிறது, அது ஏடிஎம்கே. என்னை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேனுடைய 33% வாக்கு விகிதத்தை அவங்க தக்க வச்சுக்கிறாங்க. இன்னொரு 13% கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகள் ஒட்டு மொத்தமா விழுது, தேங்க்ஸ் டு அண்ணாமலை. ரைட், தேங்க்ஸ் டு அண்ணாமலை, அன்புமணி அண்டு ஏடிஎம்கே காடர் பயங்கரமா, அதாவது அண்ணாமலையை கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ண வச்சிருக்கிறாங்க அவங்க. அதனால கம்ப்ளீட் வாக்கு மாற்றம் இந்த ட்ரிப் ஏற்படுது. நாட் லைக் 2024, நாட் லைக் 2021. 2024ல ஒரு உள்ளடி வேலை நடந்தது, வேற விஷயம். ஏன்னா அவங்க 2 பேரும் கூட்டணியில இருக்கல, டிஎம்கே போட்டு மாத்தி விட்டுட்டாங்க. இந்த ட்ரிப் அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. அப்போ 46%
ஏடிஎம்கே கூட்டணிக்கு வரது. 20% கீழே தான் விஜய் கட்சி இருக்குது, 30% கீழே தான் டிஎம்கே கூட்டணியே இருக்குது. பாக்கி எல்லாம் சில்லற கட்சி, நோட்டா, அது இதெல்லாம் சுயேட்சைகள்லாம் சேர்த்து. அதனாலதான் சொல்றேன், தேவையில்லாம யாரும் ஹைப் பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம். இது ஆன்டி டிஎம்கே ஓட்டு தேர்தல். அதே சமயம் மக்கள் ரொம்ப தெளிவா சிந்திக்கிறாங்க, பாஜக அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெற முடியும். ஏன்னா இவர் தனியா கூட்டணி இல்லாம ஒன்னும் பண்ண முடியாதுங்கிற மக்களுக்கு தெரியும். அதனால அங்க கொஞ்சம் கேட்டுவிட்டோம், இங்க கொஞ்சம் கேட்டுவிட்டோம், அவன் சொல்லிவிட்டான் இவன் சொல்லிவிட்டான் அப்படிங்கிறதுனால எல்லாருமே விஜய் பக்கம் போய்விட்டார்கள் அப்படின்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய மிகைப்படுத்தப்பட்ட உண்மை அப்படின்னு நான் பாக்குறேன். தேங்க்யூ சார். நம்ம பாக்குறோம் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு புதிய பதவி காத்திருக்கிறதா? அண்ணாமலை அவர்களுக்கு புதிய பதவி காத்திருக்கிறதா? அண்ணாமலைக்கு நீங்க வேணும்னு இது போடுறீங்க, வெடி கொளுத்தி போடுறீங்க, இருக்கட்டும். அண்ணாமலைக்கு ரொம்ப நாளாவே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஏதாவது அவருக்கு கொடுக்கணும். அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் எந்த அளவுக்கு கொதிச்சு போயிருக்காங்க அப்படிங்கிறத நரேந்திர மோடி, அமித்ஷா கம்பைன், இப்போ நட்டாவும் நிதின் நவீனும் புரிஞ்சுக்கிட்டாங்க. நிதின் நவீனுக்கு உடனே கேட்சப் ஆயிடுது, ஓ இது ப்ராப்ளம் இருக்குடா அப்படின்ட்டு. அதனால்தான் அவங்க இப்போ ரொம்ப சீரியஸா யோசிக்கிறாங்க. எல்முருகனை அவங்க களத்துல இறக்கும் போதே நாம எல்லாம் சொன்னோம், எஸ் எல்முருகன் கீழே இறக்கப்படுகிறார், இவர் மேலே உயர்த்தப்படுகிறார் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். அதுக்கு இப்போ ராஜ்யசபா மூலமாக போகலாமா, அனுப்பலாமா அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ அவருக்கு கவுண்டமோலையும் கொடுக்காத காரணம் கூட இதுவா இருக்கலாமோ, இதுக்கு இந்த பின்னணியில இருக்கலாமோ. ஏன்னா அவங்க சொல்லிருப்பாங்க, எடப்பாடி பழனிசாமி கடைசி முறையாக பிரதமரை போய் பார்த்த போது, அமித்ஷா போய் பார்த்த போது கண்டிப்பா இந்த விஷயம்லாம் பேசப்பட்டிருக்கோம். அதனாலதான் ப்ராபப்ளி கவுண்டமோலையும் கொடுக்காம விட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இவர் ஆந்திர பிரதேஷ்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படலாம் அப்படிங்கிறது ஒரு 2-3 நாள் முன்னாலேயே நியூஸ் பேப்பர்ல வந்தது. ஏன் ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா முருகன் மத்திய பிரதேஷ்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார், ஜெய்சங்கர் ஒரு இடத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டார், நிர்மலா சீதாராமன் பெங்களூர்ல இருந்து, கர்நாடகால இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். எங்கே கூட்டணிக்கு, அதாவது இதுல என்ன நீங்க பார்க்கணும் அப்படின்னா, பாஜக மாநிலத்தை விட்டுட்டு, பாஜக ஆளும் மாநிலத்தை விட்டுட்டு பாஜக கூட்டணி கட்சியான தெலுங்கு தேசம் ஆட்சி செய்யும் ஆந்திர பிரதேசத்தில் இருந்து அண்ணாமலையை எடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா சந்திரபாபு நாயுடுக்கு இவர் மேல எவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கும் அப்படிங்கிறது நீங்க பாருங்க. ஏன்னா உங்க கட்சிக்காரங்க பரவாயில்ல, நீங்க மேனேஜ் பண்ணிடலாம். ஆனா கூட்டணி கட்சிக்காரங்க கூட உங்களுக்கு உதவறதுக்கு முன் வராங்கன்னு சொன்னா அதுதான் மேடம் நரேந்திர மோடி, அமித்ஷானுடைய ஆளுமை. நான் சொல்றேன், யாராலையும் அதை பண்ண முடியாது, ஆனா அவங்க பண்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த ட்ரிப்பு ராஜ்யசபாலேருந்து பதவி விலகும் 4 பேர் ஆந்திர பிரதேஷ்ல, 4 பேருமே ஒய்எஸ்ஆர்சிபி, ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி காங்கிரஸினுடைய 4 பேரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி ஒய்எஸ்ஆர்சிபிக்கு 11 இடங்கள் தான் இருக்கு. அதனால அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இவங்க எல்லாரும் சேர்த்து 164, உங்களுக்கு தான் தெரியும் 2024 மே மாசம் நடந்த அந்த தேர்தல்ல எப்படி இவங்க கம்ப்ளீட் ஒன் சைடடா கேப்சர் பண்ணாங்க. எப்படி மகாராஷ்டிரா பண்ணாங்களோ, எப்படி பீகார் பண்ணாங்களோ, அதே மாதிரிதான் ஆந்திர பிரதேஷையும் ஒன் சைடடா கேப்சர் பண்ணாங்க. 164 இடங்கள் அவங்க கையில இருக்கு, 4 சீட்டு வேக்கண்டா இருக்கு. வித்தவுட் கான்டெஸ்ட் 4 பேரை ஜெயிக்க வச்சிருவாங்க அவங்க. அதுல ஒருத்தர் அண்ணாமலையா இருப்பார் அப்படின்னு நான் பாக்குறேன். அண்ணாமலை ராஜ்யசபா பதவி ஏற்ற உடனேயே அவருக்கு ஒரு மந்திரி பதவி கொடுக்கப்படும். அதுவும் உள்துறை அமைச்சகத்துல கொடுக்கப்படும். உளவுத்துறை, சிபிஐ இந்த மாதிரி சமாச்சாரங்களை கண்ட்ரோல் பண்ற ஒரு துறை கொடுக்கப்படும். இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் அப்படின்ட்டு நம்ம இவர் வச்சுக்கிட்டு இருந்தார். இப்ப கூட ஐ திங்க் இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் மினிஸ்டர் தான் எல் முருகன், அவருடைய துறையும் கொடுக்கப்படும். அவருடைய துறை கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னா அண்ணாமலையினுடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும் நீங்க பாருங்க. ஒரு நாட்ச் மேல போயிட்டு தான் அவர் அடிப்பாரு. இனிமேலும் நீங்க ஆனந்த விகடன் மாதிரி நீங்க பிரதமர் மோடியை கைலி செயின் எல்லாம் போட்டு நீங்க பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் பண்ணிவிடுவாரு. ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாது, ஓடிடில ரிலீஸ் ஆகாது, அடுத்த நாளே போட்டு அடிச்சுடுவாங்க. அந்த அளவுக்கு அவர் புரட்டி எடுப்பார். அதுல தமிழக ஊடகங்களே உஷார்.
இன்க்ளூடிங் யுவர் செல்ஃப் நான் சொல்றேன், பி வெரி கேர்ஃபுல். அண்ணாமலை அந்த பதவி போய் உட்காந்தாச்சு சொன்னா எல்லாருக்குமே ஆபத்து தான். உங்களுடைய தர்மத்தை மட்டும் நீங்க கடைப்பிடிங்க அப்படின்னு நான் வந்து ஊடகங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். தேங்க்யூ சார். இன்னொரு கேள்வி உங்ககிட்ட கேட்க வேண்டியது இருக்கு சார். இந்த முறை பொதுவாகவே இந்த திமுக கூட்டணின்னு சொல்லப்படுற கூட்டணி கடந்த 20 ஆண்டு காலமாக நாங்க வெற்றி கூட்டணின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டணி கட்சிகளினுடைய வாக்குகள் டிஎம்கேக்கு டிரான்ஸ்பர் ஆகாத நிலை ஏற்பட்டிருக்கோ? 100%. நாங்க அப்போதே சொல்லிட்டு இருக்கோமே, 2 மாசம் முன்னாலே நான் உங்க சேனல்ல சொல்லிருக்கேன், காங்கிரஸ்காரன் டிஎம்கேக்கு ஓட்டு போட மாட்டான் செல்வ பெருந்தகை இருக்கிற வரைக்கும். இப்போ கூட நான் சொல்றேன், காங்கிரஸுடைய அந்த 4% அப்படிங்கிறது, அந்த வாக்குகள் 4%ங்கிறது அந்த தொகுதியில அவ்வளவுதான் நிக்கிறாங்க. 27 28 தொகுதிகள் நிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால 4% 5% அதுக்கு மேல இருக்காது. ஆனா பரவலாக காங்கிரஸ் கட்சிக்கு 3000 5000 10,000 ஓட்டுகள் இருக்கு. தெற்கு பகுதிகளில் இன்னும் ஜாஸ்தி ஓட்டு இருக்கு. அந்த ஓட்டுகள் எல்லாமே இந்த முறை விஜய்க்கு தான் போகிறது அப்படின்னு நான் ரொம்ப நாளாவே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு, காங்கிரஸ் கட்சி வாக்குகள் டிஎம்கேக்கு போகாது, டிஎம்கே காரங்களுடைய வாக்குகள் காங்கிரஸ் கட்சிக்கு போகாது. 28ல 3 பேர் ஜெயிச்சுட்டு வந்தாங்க சொன்னா, வெற்றி பெற்று வந்தார்கள் சொன்னா அதுவே பெரிய ஆச்சரியம் நான் பாக்குறேன். ஆனா நேற்றுக்கு ஏற்பட்ட அந்த அலை இருக்கு பாத்தீங்களா, அந்த லாஸ்ட் மினிட் சர்ஜ் த்ரூ அவுட் த டே ஒரு மாதிரி இருந்தது. கடைசியில போ பார்க்கும்போது 5 மணி 6 மணி வரைக்கும் மக்கள் மொச்சிட்டாங்க பாத்தீங்களா வாக்குச்சாவடிகள் எல்லாம். அதை வச்சு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, காங்கிரஸ் கட்சி 28க்கு 0ங்கிற நிலைமைக்கு வந்தாலும் கூட வரலாம். அதுக்கு வந்து டிஎம்கே தான் பொறுப்பேற்க வேண்டும். ஒண்ணு. ரெண்டாவது, விடுதலை சிறுத்தைகளினுடைய கட்சி ஆல்ரெடி பாதி தேஞ்சு போச்சுன்னு சொல்லி 1 வருஷம் முன்னாலே நாம சொல்றோம். அதாவது இவருடைய 2வது ஆண்டு விழா, விஜயனுடைய 2வது ஆண்டு விழா, கட்சியினுடைய 2வது ஆண்டு விழாலே நம்ம சொன்னோம் அவங்கெல்லாம் அங்க போயிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரிதான் ராமதாசும் ஒரு எச்சரிக்கை கொடுத்தாரு, நடிகர்களை பின்னால் இளைஞர்கள் அலையக்கூடாது அப்படின்னா. ஏன்னா அவருடைய கட்சியை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய நிர்பந்தம் இருந்தது. சோ விடுதலை சிறுத்தைகள் இஸ் ஆல்ரெடி ரெடியூஸ்டு கட்சி. அந்த ரெடியூஸ் கட்சி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போறது இல்லை. 3வது டிஎம்டிகே வந்து உள்ள கூட்டிகிட்டு வந்ததே ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் பை எம்.கே. ஸ்டாலின். அதை கொண்டு வந்ததுனாலதான் இவ்வளவு ரசாபாசம் ஆச்சு. அதாவது காங்கிரஸ் கூட ஒரு தனியா ரசாபாசம் ஓடிக்கிட்டு இருக்கும் போது பேரலா இந்த பக்கம் ஒரு ரசாபாசம் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. டிஎம்டிகே வந்ததுனால மற்ற கட்சிகளுக்கு, குறிப்பாக கம்யூனிஸ்டுகள், மதிமுக அண்ட் இவங்க கம்யூனிஸ்டுகள், மதிமுக, விசிகா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கசப்புணர்வு ஏற்பட்டது பாத்தீங்களா. டிஎம்டிகே என்னைக்கு வந்து அந்த கட்சியில அந்த கூட்டணியில சேர்ந்தாங்களோ அன்னைக்கே 90% டிஎம்டிகே ஆதரவாளர்கள், விஜயகாந்த் ரசிகர்கள், அந்த காலத்துல விஜயகாந்த் ரசிகர்கள் இன்னைக்கும் அந்த முரசு சின்னத்துக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் 90% கிளம்பி போயிட்டாங்க. எவ்வளவோ வீடியோஸ் நான் பார்த்தேன், எவ்வளவோ பேர்கிட்ட நான் பேசினேன். ரொம்ப நொந்து போயிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாம் திருப்பி கட்சிக்குள்ள வரதுக்கு அந்த அம்மா எந்த இதுவும் பண்ணல. ஆனா அதனால விடுதலை சிறுத்தைகள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் பிளஸ் பிரேமலதாக்கு வந்து ஆல்மோஸ்ட் நில் தான் சொல்லணும். இருக்கிற காங்கிரஸ் கட்சியுடைய வாக்குகள் டிஎம்கேக்கு விழாது, டிஎம்கே வாக்கு விகிதம் வாக்கு இந்த பக்கமா மாறாது அப்படின்னு பார்த்தோம். அந்த கால்குலேஷன் தான் எனக்கு சொல்லுது 30%க்கு கீழே வந்துருவாங்க அவங்க. ஆஸ் அ கூட்டணி 30% கீழே அவங்க வந்துருவாங்க. பயங்கரமான தோல்வி அடைய போறாங்க. சரி, நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், அப்படின்னா விஜய்க்கு வந்து ஒரு 30-50 சீட் கிடைக்குமா அப்படின்னு கேட்கலாம். கிடைக்காது. விஜய்க்கு வந்து ஆவரேஜா 20%க்கும் கீழே தான் இருக்கும். ஆனா அவருடைய கட்சிக்காரர்கள் 3 பேர், அவர் ஒன்று ஜெயிக்கலாம், செங்கோட்டையன் ஜெயிக்கலாம், மதியழகன் ஜெயிக்கலாம். இந்த 3 பேரை தவிர புஷி ஆனந்துக்கோ ஆதவ் அர்ஜுனாக்கோ கூட வாய்ப்பே கிடையாது. சில யாரோ ஒருத்தர் சொல்ல எனக்கு காரைக்குடி தொகுதி சார் ஜெயிக்க முடியும்னுட்டு மயிலாப்பூர்ல டிவிக்கே ஜெயிக்கிறதுக்கு ஒரு அவுட் சைடு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி எனக்கு இன்னும் தகவல் வரல, அதனால நான் அதை இப்போ ரூல் அவுட் பண்ணிக்கிறேன். மற்றபடி 3 பேர் தான் அந்த கட்சியில ஜெயிக்க முடியுமே தவிர, இந்த 3 பேர் வச்சுட்டு ஒரு பெரிய, அதாவது கவர்மெண்ட் ஃபார்மேஷன்ல அவங்க ஒரு மிகப்பெரிய இது பண்ண முடியாது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த ட்ரிப் அவங்க என்ன சொல்றாங்க, கம்ப்ளீட்டா ஹங் அசம்பிளி ஆயிடும்,
அவர் வந்துட்டாரு, விஜய் வந்துட்டாரு, எல்லாத்தையும் வாக்குகள் எல்லாம் அள்ளிட்டாரு, அதனால இனிமே வந்து தொங்கு சட்டசபை தான் வரும். தொங்கு சட்டசபை வரவே வராது. ஏடிஎம்கே 46% வாக்குகளை வாங்கிக்கிட்டு 100% தன்னிச்சையா ஆட்சி அமைக்க போகுதுன்னு நீங்க பாப்பீங்க. தேங்க்யூ.